ஆதியாகமம் 3:15. ஆ. உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீர் அவர் குதிங்கால்களை நசுக்குவாய் என்றார். சோ இந்த சொன்னபடியே அதுல வந்துட்டு கடைசியா கர்த்தர் வந்து யாருக்கு சொன்னார் அப்படின்னா இயேசுக்கு. சரிங்களா? ம். சோ அப்போ அந்த இயேசுக்கு வந்து என்ன சொன்னாரு? அவரு பரலோகத்துல இருக்கிறாரு. பரலோகத்துல வந்து கர்த்தரோட இருக்கிறாரு. சோ அப்படி இருக்கும்போது மனுஷன் ஒரு இடத்துல வந்து அங்க தப்பு பண்றான். தப்பு பண்ண உடனேயே வந்து அங்க என்ன பண்றாரு அப்படின்னா அங்க இயேசுவை தான் வந்து என்ன பண்றாருன்னா கொண்டு வராரு. சோ உனக்கும் ஸ்திரீக்கும் அந்த பாம்புட்ட சாத்தான்ட்டு சொல்றாரு, உனக்கும் ம். ஸ்திரீக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும். சோ ஒரு கன்னிகையோட வித்துக்கு வந்து பகை உண்டாக்குவேன். சோ இங்கேயே வந்து ஆண்டவரோட முதல் வருகையும் இயேசுவோட வருகையும் 2வது வருகையும் பத்தி அங்க பேசியிருப்பாங்க. சோ வருகை இது வந்து இப்ப நம்ம பார்த்திருக்கோம். இயேசப்பா வந்து குழந்தையா பாலகனா வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க வந்து இங்கேயே சொல்லிட்டாரு. நசுக்குவாரு. பிசாசும் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க குதிங்கால நசுக்குவாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். சோ என்ன அப்படின்னா கர்த்தர் வந்து இயேசுக்கு சொன்ன காரியம் வந்து இந்த மாதிரி நீ வந்து பிசாச வந்து நசுக்கணும், உனக்கும் அவனுக்கும் வந்துட்டு ஒரு பகை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருக்காரு. சோ இந்த காரியத்த இயேசுவுக்கு அப்பையில இருந்தே நினைவு இருக்கு. எப்ப இருந்தாலுமே அவர் வந்து இந்த உலகத்துக்கு வரணும். ஆதியாகமத்திலேயே முதல்லயே சொல்லிட்டாரு, இயேசு உலகத்துக்கு வந்தே ஆகணும். அப்பதான் வந்து இங்க ஆதாம் செய்த பாவத்துக்கு வந்து ஒரு பாவ நிவர்த்தி வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்லயே இயேசுவுக்கு இந்த காரியத்தை சொல்லப்பட்டுருச்சு. சோ எப்படி இருந்தாலும் ஏசப்பா எந்த தீர்க்கதரிசி யாரு அத்தனை பேர் வந்தாங்க, அத்தனை பல்லாயிரக்கணக்கான வருஷங்கள் ஆச்சு. அப்படி இருந்தாலும் கர்த்தர் சொன்னபடியே அங்க வந்து வந்திருக்காரு. ஏன் அப்படின்னா மத்தேயுல வந்து அந்த கன்னிகையில இங்க அவள் வித்துக்கு அப்படின்னோடனே கன்னிகையோட வித்துக்குன்னு இருக்கும். ஏன்னா அப்ப சொல்லப்படும் போது அவ வந்து கன்னிகையாதான் ஏவாள் வந்து கன்னிகையாதான் இருந்தா. அப்ப அவளோட வித்து, அப்ப கன்னிகையோட வித்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இதே இது மத்தேயு 1ஆம் அதிகாரத்துல அந்த 21ல அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயர் விடுவாங்க. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஜனங்களின் பாவங்கள் எல்லாரோடது. ஆனா மொத யாரோட பாவம்? அந்த ஆதாம் ஏவாளோட பாவத்தை ரட்சிக்கிறதற்கு வந்து இங்க இது பண்ணுவாங்க. இயேசுவை வந்து 2ஆம் ஆதாம்னு கூட சொல்லுவாங்க. சோ அவர் தவற விட்டத இவர் வந்து நிவர்த்தி பண்றதுக்கு வந்திருக்காரு. இந்த இம்மானுவேல் என்று 23ல வந்து இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இது ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா அது பண்ணியிருப்பாங்க. சோ புதிய ஏற்பாடுல இயேசு சொன்ன வார்த்தைகளை நிறைய வார்த்தைகள் அவர் சொல்றது வந்து இந்த மாதிரி கர்த்தர் சொல்லியிருக்காரு, தீர்க்கதரிசி மூலமா சொல்லியிருக்காரு, அதை நிறைவேற்றுறதுக்கு தான் நான் வந்தேன். சோ நிறைய இதுல சொல்லியிருப்பாரு. ஏசாயா தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு, யோவேல் தீர்க்கதரிசி மூலமா சொன்னாரு. நான் அதை இப்ப நிறைவேறிச்சு. அவர் ஃபர்ஸ்ட் பிரசங்கமே அவரோடது என்னதுன்னா அந்த ஏசாயால சொல்லியிருக்கிறதுதான். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷம் சொல்வதற்கு கட்டுண்டவர்கள்னு சொல்லிட்டு அந்த ஏசாயா தீர்க்க தரிசனத்தை ஃபர்ஸ்ட் சொல்லிட்டு தான் அந்த பிரசங்கமே பண்ணுவாரு. இப்போது இந்த இது நிறைவேறிச்சு. அப்போ கர்த்தர் எனக்கு சொல்றத நான் நிறைவேற்றுறதுக்கு தான் இந்த பூமிக்கு வந்தேன். பாவங்களை ரட்சிக்கிறது அதுதான் பிரதானம். ஆனா அந்த பாவங்களை ரட்சிக்கிறது ஆதியாகமத்துல என் பிதா வந்து ஆதியாகமத்துல சொல்லிட்டாரு, அப்ப நான் அதை செஞ்சு முடிக்கணும், அந்த கடமை எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தனக்கு சொன்னபடியே ஏசப்பா வந்து என்ன பண்றாருன்னா செய்யறாரு. ஏசப்பா செய்யறாரு. அப்போ ஏசுதான் இது பண்ணாலும் அந்த இயேசுவுக்கு திரும்ப பிதா என்ன பண்றாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. சோ அப்ப இது பண்ணும்போது யோவான்ல கூட அழகா சொல்லியிருப்பாங்க. ஒரு இடத்துல வந்து சொல்லிட்டு இருக்கும்போது, பிதாவே நீங்க வந்து என்னை கனப்படுத்துங்க, நான் இங்க வந்திருக்கேன், நீங்க தான் என்னை அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா என்னை கனப்படுத்துங்க அப்படின்னு சொல்லுவாரு. அப்படி சொல்லும் போது அங்க வானத்துல இருந்து ஒரு சத்தம் வரும், நான் உன்னை வந்து மகிமைப்படுத்தினேன், நான் உன்னை மகிமைப்படுத்திருக்கேன், திரும்பவும் நான் மகிமைப்படுத்தினேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சத்தம் வரும். அவரு இது ஞானஸ்தானம் எடுக்கும்போது கூட வந்துட்டு அங்க இருந்து வந்து என்ன பண்ணுவாருன்னா புறா வடிவுல வந்து ஆவியானவர் வந்து அந்த ஏசப்பா மேல வந்து அமரும் அந்த புறா. அப்ப சொல்லுவாங்க, இவர் வந்து என்னோட நேசகுமாரன், இவருக்கு இது கொடுங்க. நிறைய இடத்துல வந்து அவர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா நான் சொல்றதை என் பிள்ளை செஞ்சுகிட்டு இருக்கு, அப்ப அவரை வந்து நான் மகிமைப்படுத்துவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதுக்கடுத்து வந்துட்டு அந்த மறுரூப மலையில வந்துட்டு சொல்லுவாங்க,
பேதுருக்கும் அதுக்கடுத்து யோவான் இவங்க 3 பேர் போயிருப்பாங்க. இங்க இயேசு வந்து பேசிட்டு இருப்பாங்க. அங்க மோசேவும் எலியாவும் வந்து இவங்களோட பேசிட்டு இருப்பாங்க. சோ அப்ப பேசிட்டு இருக்கும்போது அப்ப சொல்லுவா பேதுரு சொல்லுவாரு, உங்களுக்கு ஒரு கூடாரம் இருக்குன்னா மோசேக்கு எலியாக்கு ஒரு கூடாரம் போட்டு இங்கே இருந்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது அப்போ ஒரு சவுண்ட் வரும். அப்ப சவுண்ட் வரும்போது இவர் என்னோட நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சோ கர்த்தர் வந்து இயேசு வந்து கர்த்தர் சொன்னதை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாரு. அதனால என்னன்னா அங்க திரும்ப வந்து அவர் கனப்படுத்திக்கிட்டே இருக்காரு, மகிமைப்படுத்திட்டே இருக்காரு. அதே போலதான் நம்ம வந்து கர்த்தர் நம்மளுக்கு ஒரு காரியத்தை சொல்லிட்டாரு, அது வந்து உன் வாழ்க்கையில நான் இப்படிதான்ப்பா செய்வேன். அந்த செய்யும் போது ப்ராசஸ் வந்து இதா இருக்கும். ஏன்னா இயேசு வந்து ஃபர்ஸ்ட் வந்து அற்புதம் செஞ்சுட்டு இருந்தாரு. அந்த இடத்துல அவர் கஷ்டப்பட்டிருக்காருன்றத நம்ம வேதத்துல வாசிக்கல. ஆனா நம்ம அந்த இயேசுவோட படத்தெல்லாம் நம்ம பார்க்கும் போதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். ஏன் அப்படின்னா வனாந்திரத்துல ஒரு 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 குடும்பத்தை நடத்துறதே வந்து கஷ்டம். ஆனா 12 சீஷர்களையும் அவர் வந்து இது பண்றாரு. சோ பணம் இருக்காது, அங்க நிறைய காரியங்கள் இருக்காது. ஆனா அந்த வனாந்திரத்துல 12 சீஷர்கள், அதுவும் அந்த பெண்கள் கூடயும் அவங்க வந்து டிராவல் பண்ணணும். அப்ப பெண்களோட பாதுகாப்பும் பார்க்கணும். சோ அங்க நிறைய வந்து என்ன பண்ணிருப்பாங்க, உபத்திரவங்கள் இருந்திருக்கும், சாப்பாடு இருந்திருக்கும். ஏன்னா சாப்பாடு வந்து இவர் நம்ம நினைக்கலாம், இவர் வந்து 5 பேருக்கு வந்துட்டு 5000 5 மீனும் 2 அப்பத்தை வச்சு 5000 பேருக்கு போஷிச்சவரு தன்னோட சீஷர்களுக்கெல்லாம் போஷிக்காமையா இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சிருப்போம். அவங்களுக்கு கஷ்டமே இருந்திருக்காது, தேவகுமாரன் தானே, நினைச்ச நேரத்துல வந்து எல்லா சௌகரியம் கிடைச்சிருக்கும் அப்படின்னு. அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா அவர் வந்து எப்படி மனுஷங்க இருந்தாங்களோ அதன்படி வாழ்ந்து காமிக்கதான் வந்திருக்காரு. எந்த இதுலயுமே வந்து அவரோட அதிகாரத்தை வந்து அந்த துஷ்பிரயோகம் பண்ணியிருக்க மாட்டாரு. நான் வந்து கடவுளோட பிள்ளை, அதனால வந்து எனக்கு இவ்வளவு சௌகரியம் இருக்கும் அப்படின்னு ஒரு நாள் கூட அவர் வந்து என்ன பண்ணிருக்க மாட்டார்னா அந்த இதுக்காக இது பண்ணிருக்க மாட்டார். ஏன் அப்படின்னா வரி வசூல் வராங்க, அப்ப கூட வந்து அவர் வந்து முன்னாடியே கட்டி இருந்திருக்கலாம். இல்ல அவங்க கேட்டு வரும்போது நீ போப்பா, மீன் மீன் வாயில வந்து அந்த வெள்ளிக்காசு இருக்கும், பேதுருட்ட சொல்றாரு, உனக்கு ஒரு காசு எனக்கு ஒரு காசு. அப்ப கூட தம்ம நம்பி வந்தவங்கள பேதுரு வந்து விடல. மத்த எல்லாருக்குமே வந்து தனி குடும்பம் இல்ல, அப்பா அம்மா இவங்க எல்லாம் இருக்காங்க. பேதுருக்கு வந்து தனியா ஒய்ஃப் இவங்க எல்லாம் இருக்கறனால அவங்களுக்கு வந்து வரி கட்டுறாங்க. சோ அப்ப கூட தன்னை நம்புனவங்களுக்கு இது பண்ணல. இன்னொன்னு என்னன்னா அந்த அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணல. நான் கடவுளோட பிள்ளை, எனக்கு வந்து இவ்வளவு காசு எனக்கு தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பரத்துல இருந்து அவர் கேட்டா தர்றதுக்கு எல்லாருமே ஆயத்தமா இருக்கிறாங்க. ஏன்னா ஏஞ்சல்ஸ் எல்லாம் வந்து தேவதூதர்கள்லாம் தேவதூதர்களுக்கெல்லாம் இவருக்கு சேவை செய்ய எப்போதுமே ரெடியா இருப்பாங்களாம். எப்ப இப்படின்ற ஒரு இதுதான் இவர் கூப்பிட்டுட்டாலோ இல்ல பிதா வந்து அங்க சிக்னல் விட்டுட்டாரோ, தேவதூதர்கள் எல்லாம் உதவி செய்யறதுக்கு அவ்வளவு ரெடியா இருந்தோம். இவங்க தூதர்கள்ட்ட யார்கிட்டயுமே வந்து என்ன பண்ண மாட்டாருன்னா உதவி கேட்கவே மாட்டாரு. சோ அப்படி இது பண்ணும்போது நான் மனுஷனா வந்திருக்கேன், நான் மனுஷனாதான் சாகணும். நான் வந்து சில இடத்துல அற்புதங்கள் எதுக்கு அற்புதங்கள் வந்து அப்ப யூஸ் பண்ணிருப்பாரு எதுக்கு அப்படின்னா அங்க அவர் வந்து பிதாவோட அனுமதியின்படி இவர் செய்வார். அப்பவுமே நாங்க இந்த சீரீஸ் பார்த்துட்டு இருப்போம், அதுல வந்து டைரக்டரோட கற்பனை திறன் தான் ஒரு கேரக்டர் சொல்லியிருப்பார். அப்ப இது பண்ணும்போது அதுல அழகா சொல்லியிருப்பாங்க, ஒரே ஒருத்தவங்க வந்து இறந்திருப்பாங்க, ஒரு பொண்ணு இறப்பா. அப்ப இது பண்ணும்போது இவளை ஏன் நீங்க குணப்படுத்தல, இவளை ஏன் நீங்க வந்து உயிரோட இது பண்ணல, பைபிள்ல அது இல்ல, இது கற்பனை கதை தான், ஆனா அதுல சொல்லியிருப்பாங்க, இதுல நீங்க வந்து செய்யல, நீங்க வந்து குணப்படுத்தி இருக்கலாமே, நீங்க வந்து என்ன பண்ணிருக்கலாம், நீங்க வந்து இவளை வந்து உயிரோட வச்சிருக்கலாமே, செத்தவங்களை உயிரோட எழுப்புனீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அப்ப சொல்லுவாங்க, எனக்கு விருப்பம் இருக்கு. இயேசு சொல்லியிருப்பாங்க, எனக்கு விருப்பம் இருக்கு இவங்களை வந்து, ஏன்னா அவங்களோட சிசி அவ பெண் சீஷர் மாதிரி. அப்போ இது பண்ணும்போது இவளை வந்து இது பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இருக்கு, ஆனா பிதாக்கு விருப்பம் இல்லை இந்த இடத்துல. சோ அப்ப பிதா என்ன விரும்புறாரோ அததான் வந்து அவர் இந்த உலகத்துல செய்ய வந்தாரு, செஞ்சுக்கிட்டு இருந்தாரு, செய்து முடிச்சுட்டு போனாரு இந்த உலகத்துல இருக்கும்போது. சோ அப்படி எல்லா காரியமுமே இது பண்ணும்போது அதிகாரத்தை அவர் துஷ்பிரயோகம் பண்ணவே இல்லை. சோ அதே போலதான் நம்மளும் சில இடத்துல வந்துட்டு நான் ஏசப்பா பிள்ளை, நான் இப்படிதான் இருப்பேன், எனக்கு செய்வார்னு சொல்லிட்டு சில இடத்துல நம்ம தாழ்த்தாம இருக்கக்கூடாது. சோ தாழ்மையின் ரூபமா ஏசப்பா வந்து வந்திருக்காரு. அவருக்கு தேவகுமாரன் தான், மனுஷகுமாரன் தான், ஆனா இந்த உலகத்துல வந்து தாழ்மையின் ரூபத்தை எடுத்தாரு. நம்மளும் சில இடத்துல சொல்லுவாங்க, நான் ஏசப்பா பிள்ளை, நான் இந்த இடத்துல வந்து வணங்கி கொடுக்கவே கூடாது, அந்த கெத்தை மெயின்டைன் பண்ணோம்னா ஆண்டவர் வந்து நம்மள அவ்வளவுதான் மண்டையில கொட்டிடுவாரு. நானே தாழ்ந்து போயிருக்கேன், உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் வந்து இது பண்ணுவார். எப்பவுமே அவர் அந்த பெருமையான காரியத்தை வந்து எதிர்த்து நிக்கிறார். அது இயேசுவா இருந்தா கூட அந்த இடத்துல வந்து அவர் என்ன பண்ணுவாருன்னா மன்னிக்கவே மாட்டார். சோ அதனாலதான் இயேசு வந்து
கரெக்டா சொல்றாரு. என் அப்பா என் பிதா அப்படின்னா நான் அவர் சொன்னதை எல்லாத்தையுமே செஞ்சுட்டேன். யோவான்ல அழகா சொல்லியிருப்பேன். நான் வாசிக்கும் போது இது பண்ணுவேன். என்ன ஏசப்பா நீங்க மட்டும் உங்க அப்பான்னு சொல்றீங்க. அவர் சொல்லுவார் என் பிதாவும் உங்க பிதாவும் அப்படின்னு சொல்லுவார். அந்த டிஃபரன்ஸ் இருக்கும். அப்ப இது பண்ணும்போது ஏன் அப்படி பிரிச்சு பேசுறீங்க அப்படின்லாம் இருக்கும். அப்பதான் ஏசப்பா சொல்றாரு, நான் வந்து என் அப்பான்னு நான் உரிமையா சொல்றேன்னா அவர் சொன்ன எல்லா காரியத்தையுமே நான் செஞ்சிருக்கேன். ஒண்ணு கூட வந்து நான் தவறி போகவே இல்ல. அப்போ நீங்க உங்க பிதான்னு நீங்க சொல்றீங்கன்னா நீங்க அப்படி செய்யுங்க. அவர் சொல்ற காரியம் எல்லாத்தையுமே பிசிறு தட்டாம நீங்க வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்லுவார். சோ கர்த்தர் ஏசப்பாக்கு சொன்ன காரியத்தை அவர் நிறைவேற்றிட்டு போனாரு. நிறைவேற்ற முடியாம ஒரு இடத்துல வந்து அவருக்கு தன்னோட காரியம் வருது. எந்த காரியம்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்திருப்போம். அந்த லாஸ்ட் அந்த கெத்செமனே தோட்டத்துல வந்து அழுவாரு. என்னன்னா என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு மத்தேயு 26:39 சற்று அப்புறம் போய் முகங்குப்புற விழுந்து என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும். ஆகிலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இது எதுக்காக சொன்னாங்க? பிதா நம்மளை பார்க்காம இருக்காரு, பாவம் செய்யறாரு, கைவிட்டுட்டாரு அப்படின்ற அந்த காரணத்துக்காக இருக்கட்டும். ஆனாலும் அந்த கடைசி வார்த்தை சொல்லாம இருந்திருந்தாருன்னா அந்த இடத்துல பிதா இயேசுவுக்கு சொன்னது நிறைவேறாம போயிருந்திருக்கும். இயேசு வந்து செய்யாம போயிருந்திருப்பாரு. சோ அவ்வளவு கஷ்டம். என்ன இயேசு அந்த இடத்துல என்ன கேட்டிருந்தாலும் பிதா செஞ்சிருப்பாரு. இப்போ என்னால முடியாதுப்பா சிலுவையில இது பண்ண முடியாது அப்படின்னா அங்க பிதா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா வேற ஆப்ஷன் பார்த்திருப்பாங்க. இந்த ஜெபத்தை அவர் கேட்டிருப்பாரு. ஆனாலும் அவர் வாயிலிருந்து அந்த வார்த்தை வருது. ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது. இந்த ஒரு வார்த்தை தான் அங்க ஆதியாகமத்துல முதல்ல சொன்னதுக்கு வந்துட்டு ஒரு இதா இருக்கு. இன்னும் ரகசிய சாரி 2ஆம் வருகையில அது நசுக்குவாரு. ஆனா இது முதல் இதுல வந்து அத்தியாயம் முடியணும் அப்படின்னா இந்த வார்த்தை இல்லாம இருந்துருந்துச்சுன்னா அது முடிஞ்சிருக்காது. இன்னும் ஆண்டவர் வந்து வேற ரூபத்துல யாரையாச்சும் அனுப்பிச்சிருப்பாரு இந்த பாவங்களை ரசிக்கிறதுக்கு. ஏன்னா சிலுவையில அது மறிக்கணும். இதுதான் வந்து ரத்த சிந்த படணும். ரத்த சிந்த படலைன்னா பாவ மன்னிப்பு கிடையாதுன்ற வசனம் வந்து பொய்யா போயிரும். சோ அப்போ இது பண்ணும்போது இங்க என் குமாரனோட ரத்தம் வந்து சிந்த படணும்ன்றது எழுதப்பட்ட ஒரு இது. அதுக்கு இயேசுவே இங்க வந்து தடையா இருக்கிறதுக்கு இயேசுவோட வார்த்தையே தடையா ஆயிடக்கூடாது. ஆனா அதை கவனிச்சு அவர் மறுபடியும் சொல்லிடுறாரு உம்முடைய சித்தத்தின்படியே ஆகட்டும் ஏசப்பா. சோ அதே போலதான் நம்ம வந்து கர்த்தர் இயேசுக்கு சொன்ன காரியத்தை அவர் செஞ்சு முடிச்சாரு. திரும்ப கனப்படுத்துறதுக்கு என்னன்னா அவர் வலது பாரிசத்துல உட்கார்ந்துருக்காரு அப்படின்றத இது வந்து கேள்விப்பட்டிருக்கோம். ஆனா அதை பார்க்கணும்ல. அதை பாக்குறதுக்கு இந்த ஸ்தேவான் பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் சொல்றாரு இயேசு வந்து வலது பாரிசத்துல உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு. சோ அங்க வசனங்கள் நிறைவேறுது. இது திரும்ப பிதா வந்து இயேசுக்கு செய்யற அந்த கனம். நான் வலது பாரிசத்துல உட்கார வச்சிருக்கேன் பாரு என் பிள்ளை. அப்ப நம்மளுக்கு என்ன ஒரு இது வருது? நீங்க சொன்னீங்கன்னா நான் அதை நீங்க உங்களுக்கு நான் ஏதாச்சும் ஒரு காரியம் சொல்றேன்னா நீங்க செய்றீங்கன்னா கண்டிப்பா நான் திரும்ப அதற்கு பலன் கொடுப்பேன். திரும்ப உங்களை அதை காட்டியும் நீங்க செஞ்சதை காட்டி உங்களை மகிமைப்படுத்துவேன். எங்களுக்கு அந்த வலது பாரிசத்துல உட்கார்றதுக்கு எப்படி இயேசு உட்கார்ந்துருக்காரோ அதே போல நம்ம ஜெயம் கொண்டு அவர் இடத்துல போகும்போது அங்க வலது பாரிசத்துல நம்மளுக்கு உட்கார்றதுக்கு அவர் இடம் கொடுப்பாரு. சோ நம்ம அவருக்காக அவர் என்ன காரியம் சொல்லியிருக்காரோ அந்த காரியத்தின்படி நம்ம செய்வோம். நம்மளோட வாழ்க்கையில எல்லா காரியத்தையுமே இதை குறிப்பிட்டு சொல்ல முடியாது. அதனாலதான் ஒரு இன்சிடென்ட் சொல்ல முடியல. நிறைய காரியம் வந்து நம்மளுக்கு சொல்லியிருப்பாரு. இதை செய். அது சின்ன விஷயமா இருந்தாலும் பெரிய விஷயமா இருந்தாலும் நம்ம அவருக்காக செய்யும் போது கர்த்தர் கண்டிப்பா நம்மளை கனம் பண்ணுவாரு. கனம் பண்ணி நம்மளுக்குள்ள மட்டும் வச்சுக்கிற மாட்டாரு. அதை மேல வந்து உயர்த்தி வைக்கும் போது ஜனங்கள் எல்லாருமே பார்த்து ஆச்சரியப்பட்டு அவங்க சொல்லுவாங்க கர்த்தர் இவங்களை உயர்த்தி இருக்காங்க. இவங்க வந்து எவ்வளவு கர்த்தருக்காக எவ்வளவு பாடுபட்டாங்க. அவங்க சொல்லுவாங்க. நம்ம சாட்சி சொல்லணும்ன்ற அவசியமே கிடையாது. நம்ம வாயை திறக்கணும்ன்ற அவசியமே கிடையாது. சோ அதான் அதுக்கடுத்து இயேசு வந்து சொல்லல நான் வலது பாரிசத்துல உட்கார்ந்திருக்கேன் அப்படின்னு யார்கிட்டயும் வந்து சொல்லல. சோ அவர் அமைதியா இருக்கிறாரு. இங்க ஜனங்களை சொல்ல வைக்கிறாரு. வலது பாரிசத்துல உட்கார்ந்திருக்காரு, வீற்று இருக்காரு, அவர் எனக்காக மறுபடி வருவாருன்னு சொல்லிட்டு இயேசுவை குறித்து இன்னி வரைக்கும் வந்து நம்ம வந்து சாட்சி சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். அவர் மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். பிதாவை மகிமைப்படுத்திட்டு இருக்கோம். சோ அதே போல கர்த்தர் நமக்கு சொன்னதை நம்ம செய்யும் போது கண்டிப்பா நம்மள அவர் கனப்படுத்துவாரு. நம்ம வாயை திறக்க தேவையே இல்லை. ஜனங்கள் நம்மளை பார்த்து சொல்லுவாங்க
இவங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள்னு நம்ம ஜெபம் பண்ணலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேலையிலும் தகப்பனே ஆவியானவரே, நீர் எங்களோட பேசின உம்முடைய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஆமாப்பா தகப்பனே, அப்பா நீங்க எங்களுக்காக முன்குறிச்ச காரியத்தை நீங்க எங்களுக்கு தெளிவுபடுத்தியிருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எங்க வாழ்க்கைக்கு நோக்கத்தை தகப்பனே அதை எப்படி செயலாற்றணும்னு தகப்பனே ஆவியானவரே நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுத்திருக்கீங்கப்பா. ஆவியானவரே அப்பா, எங்களோட சூழ்நிலையோ எதுவோ தகப்பனே அப்பா, நான் எங்களோட வாயிலிருந்து அவிசுவாசமான காரியங்கள் அந்த பிளானை முடிக்க முடியாம போகிறபடிக்கு ஏதாச்சும் எங்க வாயில வார்த்தைகள் வந்திருந்தா மன்னிச்சிடுங்க. வரக்கூடாதுப்பா தகப்பனே. அப்பா, கடைசி வரைக்கும் நிலைச்சு நின்றுன்னு சொல்றீங்கப்பா. ஆவியானவரே, நாங்க நிலைச்சு நின்றணும்ப்பா. நாங்க வழி தப்பி போயிடக்கூடாதுப்பா. ஆவியானவரே, எங்க சோர்வு எங்களோட இது தகப்பனே அப்பா எதுவும் இது பண்ணி தகப்பனே ஆவியானவரே அப்பா, உங்களுடைய திட்டத்துக்கு தகப்பனே எங்களுடைய வார்த்தைகள் எங்களுடைய வாயின் வார்த்தைகள் தகப்பனே ஆவியானவரே அப்பா ஸ்தோத்திரம் தகப்பனே, உங்க திட்டங்களை தோல்வி பண்ணிடக்கூடாதுப்பா. ஏசப்பா ஆவியானவரே அப்பா, நீங்க உதவி செய்யுங்க. எங்க வாய்க்கு காவல் வைங்க தகப்பனே. நீங்க சொல்ற காரியத்தை நாங்க செய்து முடித்துட்டு ஜெயம் கொண்டவர்களாக அப்பா உங்களுடைய வலது பாரிசத்துல தகப்பனே ஆவியானவரே அப்பா, நாங்க வர அப்பா சோத்திரம் தகப்பனே, எங்களுக்கு நீங்க ஒரு பிரதான அப்பா இடத்தை அங்க நீங்க ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. அந்த இடத்தை நாங்க பெற்றுக்கொள்ள சுதந்திரிக்க தகப்பனே எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. ஆவியானவரே அப்பா, நாங்க உங்களிடத்துல கேட்கிறோம். நீங்க தகப்பனே எங்களுக்கு செய்வீங்க டாடி, நம்புகிறோம்ப்பா.